பாய் சம்பவத்துல இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். 5வது பிளேஸ்ல ஹாரி ஜார்விஸ் மியூசிக் போட்ட வேட்டையாடு விளையாடு திரைப்படம் தான் இருக்கு. உலக நாயகன் கமல்ஹாசனை வைத்து தரமான சைகையோடு கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய முதல் ஃபேன் பாய் சம்பவம் தாங்க இந்த வேட்டையாடு விளையாடு திரைப்படம். உண்மையிலே நான் தான் ஒரிஜினல் ஃபேன் பாய், அதுதான் உண்மை. 4வது பிளேஸ்ல நம்ம அனிருத் மியூசிக் போட்ட விக்ரம் திரைப்படம் தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதே உலக நாயகன் கமல் அவர்களை வைத்து கூஸ்பம்ப் மூமெண்ட்ல சம்பவம் பண்ண ஃபேன் பாய் சம்பவம் தாங்க இந்த விக்ரம் திரைப்படம். 3வது பிளேஸ்ல நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் போட்ட பேட்ட திரைப்படம் தான் இருக்கு. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஃபேன் பாய் சம்பவத்துல வேற லெவல்ல மாஸ் பண்ண திரைப்படம் தாங்க இந்த பேட்ட திரைப்படம். எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிட்ட இருந்தா அப்படியே ஓடி போயிடு. 4வது பிளேஸ்ல நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ண நம்ம குட் பேட் அக்லி திரைப்படம் தாங்க இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம தல அஜித் அவர்களை வைத்து மொத்த இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்சுட்டாருங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ண மார்சல் திரைப்படம் தான் இருக்கு. நம்ம அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை வைத்து ஃபேன்ஸுக்காக பார்த்து செதிலா செதுக்கின திரைப்படம் தாங்க இந்த மார்சல் திரைப்படம். நான் தளபதி ஃபேன், நான் ஒரு பயங்கரமான தளபதி வெறியன். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும்.